Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் Python operators. Classification of operators. So Python languageல என்னென்ன types of operatorஸ்லாம் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். So first one is arithmetic operators, then assignment operators, relational operators, logical operators, bitwise operators, then membership operator, identity operator, and finally unary operators. So these are all the types of operators. So in previous tutorial, நம்ம arithmetic operators, assignment operators, and relational operators வரைக்கும் detailed படிச்சிருந்தோம். So remaining types of operators இந்த tutorial detailed example ஓட பார்க்கலாம். So first நம்ம பார்க்க போறது logical operators. So logical operators are used to combine the result of two or more conditions and evaluate logical operations. ரெண்டு மூணு கண்டிஷனை நம்ம கம்பைன் பண்ணி அந்த லாஜிக்கை பில்ட் பண்றதுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பைத்தான்ல பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் கிடையாது, வேர்ட்ஸ் தான். இட் சப்போர்ட்ஸ் 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆர் நாட். அண்ட் அப்படின்னா லாஜிக்கல் அண்ட், ஆர் அப்படின்னா லாஜிக்கல் ஆர், தென் நாட் அப்படின்னா லாஜிக்கல் நாட். இந்த வேர்ட்ஸ் தான் இங்க லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அண்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னா, நம்ம 2 or more ஆப்பரண்ட்ஸை அண்ட் ஆப்ரேஷன் வச்சு கம்பைன் பண்ணும்போது எல்லா ஆப்பரண்டுமே ட்ரூவா இருந்தாதான் அண்ட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. ஏதாவது ஒரு ஆப்பரண்ட் ஃபால்ஸா இருந்தாலும் அண்ட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இதோட மீனிங் வந்து இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஒன்லி இஃப் ஆல் த ஆப்பரண்ட்ஸ் ஆர் ட்ரூ. எல்லா ஆப்பரண்டுமே ட்ரூவா இருந்துச்சுன்னா அண்ட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. எக்ஸாம்பிள், இப்போ நான் c ஈக்குவல் டு 5 எடுத்துக்கிறேன், d ஈக்குவல் டு 2 எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ரெண்டை வச்சும் நான் இப்போ எல்லா ஆப்ரேட்டரையும் செக் பண்ண போறேன். ஒரு எக்ஸ்பிரஷன் செக் பண்றேன், c ஈக்குவல் டு 5 and d லெஸ் தேன் 5. அப்போ c வந்து 5க்கு ஈக்குவலா இருக்கணும் and d வந்து 5 விட லெஸ் தேனா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. இப்போ ட்ரூவா? ஆமா, c வந்து 5க்கு ஈக்குவல் தான், ஸோ அதுவும் ட்ரூ. d வந்து 5 விட லெஸ் தென், சின்ன நம்பர் தான், ஸோ அதுவும் ட்ரூ. ரெண்டு ஆப்பரண்டுமே ட்ரூவா இருக்கிறதுனால and will return true. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் 1. ஸோ ஃபால்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்பரண்ட் ஃபால்ஸா இருந்தாலே இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், c ஈக்குவல் டு 5 செக் பண்றேன், c வந்து 5 தான், ஸோ அது ட்ரூ. அண்ட் d வந்து கிரேட்டர் தேன் 5 செக் பண்றேன், d வந்து கிரேட்டர் தேன் 5 கிடையாது, ஏன்னா லெஸ் தேன் 5 தான் இருக்கு. அந்த கண்டிஷன் ஃபால்ஸ். செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனனால இந்த எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் வந்து ஃபால்ஸ், ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் 0. சிமிலர்லி இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ் இஃப் ஆல் த ஆப்பரண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ். எல்லா ஆப்பரண்டுமே ஃபால்ஸா இருந்தாலும் and will returns ஃபால்ஸ். எக்ஸாம்பிள், இப்போ c கிரேட்டர் தேன் 5 செக் பண்ணியிருக்கேன், c வந்து கிரேட்டர் தேன் 5 இல்ல, ஸோ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ். தென் d-யும் கிரேட்டர் தேன் 5 செக் பண்றேன், அந்த கண்டிஷனும் ஃபால்ஸ். ஸோ ரெண்டுமே இப்போ ஃபால்ஸா இருக்கிறதுனால and will return ஃபால்ஸ். அப்போ ஓவராலா and will return true if all the operands are true, and will return false if all the operands are false, and will return false if any of the operand is false. ஏதாவது ஒரு operand false இருந்தாலும் and will return false. Then next one, or, logical or operator. So it returns true only if any of the operand is true. நம்ம ரெண்டு மூணு ஆப்பரண்ட கம்பேர் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஆப்பரண்ட் ட்ரூவா இருந்தாலே or will return true. Otherwise எல்லா ஆப்பரண்டுமே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா or will return false. So example, நான் c ஈக்குவல் டு 5 செக் பண்றேன், கண்டிஷன் ட்ரூ. d வந்து லெஸ் தேன் 5 செக் பண்றேன், அந்த கண்டிஷனும் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூவா இருக்கு, ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ, ஸோ 1 சொல்லி ரிட்டர்ன் ஆயிரும். தென் செகண்ட் எக்ஸாம்பிள்ல c லெஸ் தேன் 5 செக் பண்றேன், கண்டிஷன் ஃபால்ஸ். தென் d வந்து லெஸ் தேன் 5 செக் பண்றேன், கண்டிஷன் ட்ரூ. அப்போ ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருக்கு, ஒரு கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கு. ஆர் ஆப்ரேஷன்ங்கிறனால ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலே இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ தான், ஸோ ஆன்சர் வந்து 1. தென் இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ் இஃப் ஆல் த ஆப்பரண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ். நான் கண்டிஷன் செக் பண்ணும்போது c லெஸ் தேன் 5 செக் பண்றேன், அந்த கண்டிஷன் ஃபால்ஸ். c வந்து கிரேட்டர் தேன் 5 செக் பண்றேன், அந்த கண்டிஷனும் ஃபால்ஸ். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸா இருக்கிறதுனால ஆர் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ், ஸோ ஆன்சர் வந்து 0. நெக்ஸ்ட் ஒன், நாட் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்பரண்டா அப்படியே இன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஒன்லி இஃப் ஆப்பரண்ட் இஸ் ஃபால்ஸ். ஆப்பரண்ட் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும்,
ஆப்பரண்ட் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிடும். எக்ஸாம்பிள், இப்போ நான் c ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் செக் பண்றேன், c ஈக்குவல் டு 5. ஸோ c ஈக்குவல் டு 5ன்னு செக் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நாட் அப்படிங்கிற ஆபரேட்டரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ c-யோட வேல்யூ 5 தான், அது ட்ரூ தான், பட் நாட் கொடுத்துருக்கிறதுனால அது ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ 0ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடும். சிமிலர்லி c ஈக்குவல் டு 6ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் c ஈக்குவல் டு 5 செக் பண்றேன், அதுக்கு முன்னாடி நாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ c-யோட வேல்யூ 5 இல்லை, ஸோ ஃபால்ஸ். நாட் யூஸ் பண்ணதுனால அந்த கண்டிஷன் பிகம் ட்ரூ. So it returns 1. Then bitwise operators. So bitwise operators are used to perform bit level operations. So decimal value நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா அந்த decimal values are converted into binary values which are the sequence of bits, and bitwise operators work on these bits. So decimal values வந்து binary values convert ஆகி அந்த binary values வந்து sequence of bits இருக்கும். So அதுல bitwise operators use பண்ணி operations perform பண்ணிக்கலாம். Then it compares each bits of first operand with the corresponding bits of second operand. So ரெண்டு operand நம்ம compare பண்ணும்போது first operandல இருக்கிற மொத பிட்டையும் second operandல இருக்கிற corresponding மொத பிட்டையும் தான் compare பண்ணணும். Example, so these are all the bitwise operators, and ampersand symbol, bitwise and, vertical bar, bitwise or, then caret symbol, bitwise XOR, then tilde symbol, bitwise ones complement, then 2 times less than symbol, left shift, 2 times greater than symbol, இது வந்து right shift. Example, bit level operations தான் பார்க்க போறோம். So 1 means true, 0 means false. So first வந்து bitwise and. ஸோ பிட்வைஸ் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆப்ரண்டை நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னா எல்லா ஆப்ரண்டும் ட்ரூவா இருந்தாதான் ஆன்சர் வந்து ட்ரூ. அப்படி இல்லை, ஏதாவது ஒரு ஆப்ரண்ட் ஃபால்ஸா இருந்தாலும் and will return false. இதுதான் பிட்வைஸ் ஆண்டோட லாஜிக். ஸோ இப்போ நான் a ஈக்குவல் டு 5ன்னு ஒரு வேல்யூ எடுத்திருக்கேன், அதோட பைனரி வேல்யூ தான் இந்த ரைட் சைட்ல எழுதியிருக்கேன். தென் b ஈக்குவல் டு 4ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன், அதோட பைனரி வேல்யூ தான் 0 and 1ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா a and b வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ஏல இருக்கிற அந்த சீக்வென்ஸ் ஆஃப் பிட்ஸ் மொத்தம் 8 பிட்ஸ் இருக்கு, பில இருக்கிற அதே சீக்வென்ஸ் ஆஃப் பிட்ஸ். இப்போ கரஸ்பாண்டிங் பிட்டை வந்து நான் கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிட்டை ஃபர்ஸ்ட் பிட் கூட, செகண்ட் பிட்டை செகண்ட் பிட் கூட. அப்படி ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ஆன்சர் வந்து ட்ரூ. ஸோ ரெண்டுமே ட்ரூவா இருக்கிறது அந்த தேர்ட் பொசிஷன்ல மட்டும்தான். அதுல மட்டும்தான் எனக்கு ஆன்சர் ட்ரூ, மற்ற எல்லாமே ஃபால்ஸ் தான். அதை வந்து நம்ம ஃபைனலா டெசிமலா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிமிலர்லி பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஆப்பரண்ட் ட்ரூவா இருந்தாலே ஆர் வில் ரிட்டர்ன் ட்ரூ. அப்போ ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் ஆர் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். எக்ஸாம்பிள், அதே சிமிலர் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன், a ஈக்குவல் டு 5 அண்ட் b ஈக்குவல் டு 4. நான் இப்போ ஆர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா கரஸ்பாண்டிங் பிட்ஸை செக் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஆப்பரண்ட் ட்ரூவா இருந்தாலே ஆர் வில் ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஒரு ஆப்பரண்ட் ட்ரூவா இருக்கு, அப்போ ஆன்சர்லயும் அது ட்ரூ தான். தென் தேர்ட் பொசிஷன்ல ரெண்டுமே ட்ரூவா இருக்கு, அதுலயும் ஆன்சர் ட்ரூ தான். மற்ற எல்லா பிட்ஸுமே 0வா இருக்கிறதுனால ஆன்சர் எல்லா பிட்லயும் 0 தான் கிடைக்கும். தென் பிட்வைஸ் XOR ஆப்ரேஷன். XOR பொறுத்த வரைக்கும் ஆல் ஆப்பரண்ட்ஸும் சேமா இருக்கணும். ஸோ இருந்துச்சுன்னா எல்லா ஆப்பரண்டுமே ட்ரூவா இருக்கணும், அப்படி இல்லைன்னா எல்லா ஆப்பரண்டுமே ஃபால்ஸா இருக்கணும். அப்படி இருந்தா ஆன்சர் வந்து ஃபால்ஸ். அதர்வைஸ் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் மாறி மாறி இருக்கணும், அதாவது ஒன்னு ட்ரூ ஒன்னு ஃபால்ஸ், அந்த மாதிரி இருக்கும்போது இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. அதே சிமிலர் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ நான் XOR ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா கரஸ்பாண்டிங் பிட்ஸை நான் செக் பண்ணும்போது பிட்ஸ் வந்து சேமா இருந்துச்சுனாலே ஆன்சர் வந்து ஃபால்ஸ் தான். ஸோ மொதல் பொசிஷன்ல மட்டும்தான் பிட்ஸ் வந்து டிஃபர் ஆகுது, மற்ற எல்லா பொசிஷன்லயுமே சேமா தான் இருக்கு. ஸோ எல்லாமே 0, அந்த மொதல் பொசிஷன் மட்டும் 1. தென் பிட்வைஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த நம்பரை அப்படியே ஜீரோஸ் எல்லாத்தையும் ஒன்ஸா மாத்திரும், ஒன்ஸ் எல்லாத்தையும் 0வா மாத்திரும். அதுக்கு டில்டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். இதுதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்.
தென் ஷிஃப்ட் லெஃப்ட். இங்க என்னன்னா லெஃப்ட் ஷிஃப்ட், லெஃப்ட் சைட்ல ஷிஃப்ட் பண்ணணும். எத்தனை பிட் ஷிஃப்ட் பண்ணணுங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ நான் a = 5 எடுத்துக்கிறேன், அதை பைனரி வேல்யூவா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். தென் a லெஃப்ட் ஷிஃப்ட் 1 அப்படின்னா ஒரு பிட் இப்போ லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் முதல் பிட்ல 1 இருந்தது, இப்போ ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 1 வந்து லெஃப்ட்டுக்கு வந்துடும். இப்படி எல்லா பிட்டையுமே லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்ணிட்டே போகணும். கடைசி பிட்டை வந்து சர்க்குலர் ஷிஃப்ட் பண்ணி மொதல் பொசிஷனுக்கு கொண்டு போயிடணும். சிமிலர்லி a லெஃப்ட் ஷிஃப்ட் 2 அப்படின்னா இன்னும் ஒரு பிட் 2 ஷிஃப்ட் பண்ணணும் லெஃப்ட்ல. அப்ப இன்னொரு பிட் நம்ம லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்ணோம்னா a லெஃப்ட் ஷிஃப்ட் 2 ஓட ரிசல்ட் கிடைக்கும். சிமிலர்லி ரைட் ஷிஃப்ட் அப்படின்னா ரைட்ல ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ எத்தனை பிட் நம்ம கொடுக்குறோமோ அத்தனை பிட் ரைட்ல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கடைசி பிட்டை வந்து சர்க்குலர் ஷிஃப்ட் போட்டு முன்னாடி கொண்டு வந்துடணும். Then membership operators. So membership operators are used to test whether a value is found in a sequence. So string, list, tuple இந்த மாதிரி சீக்வென்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த சீக்வென்ஸ்ல ஒரு வேல்யூவை நம்ம சர்ச் பண்ணி அது அங்க கிடைச்சிருச்சு அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. அந்த மாதிரி நம்ம சீக்வென்ஸ்ல ஒரு வேல்யூஸ் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கு மெம்பர்ஷிப் ஆபரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ல 2 ஆப்ரேட்டர் இருக்கு. ஒன்று வந்து இன், இன்னொன்று வந்து நாட் இன். இந்த இன் அப்படின்னா என்னன்னா ஒரு சீக்வென்ஸ்ல ஒரு வேல்யூவை நம்ம சர்ச் பண்றோம். நம்ம சர்ச் பண்ற வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அங்க கிடைச்சிருச்சு அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. கிடைக்கல அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா இன்ங்கிறது ஆப்ரேட்டர், முன்னாடி ஒரு ஆப்ரண்ட் பின்னாடி ஒரு ஆப்ரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப எக்ஸ் இன் ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒய்ங்கிறது தான் சீக்வென்ஸ், அதுல எக்ஸ்ங்கிற வேல்யூவை நான் சர்ச் பண்ண போறேன். எக்ஸ் வந்து ஒய்ல அவைலபிளா இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். சிமிலர்லி நாட் இன் அப்படின்னா நம்ம சர்ச் பண்ற வேல்யூ அங்க இல்லைன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும், இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆகும். அப்படியே ஆப்போசிட் ஆப்ரேஷன். எக்ஸாம்பிள், இப்போ நான் எக்ஸ்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஸோ சிங்கிள் கோட்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். தென் ஒய்ல வந்து ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸ் எடுத்திருக்கேன், கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இது வந்து செட், அதுக்குள்ள சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸ் போட்டிருக்கேன், காமா வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் செக் பண்றேன், பிரிண்ட் டி இன் எக்ஸ். எக்ஸ்ங்கிற அந்த சீக்வென்ஸ்ல டி அப்படிங்கிற கேரக்டர் இருக்கான்னு செக் பண்றேன். ஸோ எக்ஸ்ங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதுல டிங்கிற கேரக்டர் இருக்கா? இருக்கு. அப்போ இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. இப்போ இன் யூஸ் பண்ணும்போது நம்ம சர்ச் பண்ற நம்பர் அந்த சீக்வென்ஸ்ல இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். தென் நெக்ஸ்ட் நாட் இன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆஃப்னு செக் பண்றேன். ஸோ ஆஃப்ங்கிறது எக்ஸ்ல இருக்கு, இல்லைனா தான் ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகணும். அப்படி இருக்கு, ஆப்போசிட்டா ரிட்டர்ன் ஆகும், ஃபால்ஸ். Then identity operators. So identity operators are used to compare the memory locations of two objects. ரெண்டு ஆப்ஜெக்டோட மெமரி லொகேஷனை நான் செக் பண்றேன். ரெண்டு மெமரி லொகேஷனும், ரெண்டு ஆப்ஜெக்டோட மெமரி லொகேஷனுமே சேமா இருந்துச்சுன்னா அதான் ஐடென்டிட்டி. So it is used to check whether two values are located on the same part of the memory. ரெண்டு வேரியபிளோட வேல்யூவும் ஒரே மெமரியில ஸ்டோர் ஆயிருந்துச்சுன்னா அதான் ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டியை செக் பண்றதுக்கு தான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ். இதுல ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்கு, ஒன்னு வந்து இஃப், இன்னொன்னு வந்து இஃப் நாட். ஸோ இஃப் அப்படின்னா இல்ல ரெண்டு வேரியபிளை செக் பண்ணும்போது ரெண்டு வேரியபிள்லையுமே ஒரே ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ, அப்படி இல்லைன்னா இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். ஸோ இஃப் நாட்ங்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள், இப்போ x = 10, y = 10, ரெண்டுலையுமே நான் 10ங்கிற வேல்யூவை தான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ் இஸ் ஒய் அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் ஐடென்டிக்கலான்னு செக் பண்றேன். ஸோ ரெண்டு வேரியபிள்லையுமே சேம் வேல்யூ தான் இருக்கு, அப்போ இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. எக்ஸ் இஸ் நாட் ஒய்ன்னு செக் பண்றேன். ஸோ இது ரெண்டும் ஐடென்டிக்கலா இல்லையான்னு செக் பண்ணணும், பட் ஐடென்டிக்கலா தான் இருக்கு, அப்போ ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். Then unary operators, it operates on only one operand. ஒரே ஒரு ஆப்ரண்ட்ல பெர்ஃபார்ம் ஆகுறது தான் யூனரி ஆப்ரேட்டர்ஸ். ஒன்னு வந்து பிளஸ், இன்னொன்னு வந்து மைனஸ். பாசிட்டிவ் நம்பர் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு
யூனரி பிளஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு யூனரி மைனஸ். எக்ஸாம்பிள் -3. இதுல 3ங்கிறது வேல்யூ, மைனஸ்ங்கிறது ஆபரேட்டர். ஸோ யூனரி மைனஸ். இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டுட்டோரியல்ல நம்ம பைத்தான் ஆபரேட்டர்ஸ் பத்தி டீடைலா பார்த்திருக்கோம். ஸோ இன் ப்ரீவியஸ் டுட்டோரியல் நம்ம அரித்மெட்டிக் ஆபரேட்டர், அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அண்ட் ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் பத்தி எக்ஸாம்பிளோட பார்த்திருந்தோம். ரிமைனிங் டைப்ஸ் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா எக்ஸாம்பிளோட பார்த்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல நம்ம பார்க்க போறது பைத்தான் கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி பைத்தான் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட டீடைலா நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல படிக்கலாம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.